இல்லையா? சாரி. ரியலி சாரி. நான் இது இப்படி எதுவும் நான் ஐ ஹேட் அ ஸ்பீச் ப்ரிப்பேர்ட். இங்கே வரும்போது அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி வந்தேன். சடன்லி அது பார்த்த உடனே ஏதோ சாரி. நம்ம கர்ணனுக்காக மாரி சார் எனக்கு கூப்பிட்டு போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பரியேறும் பெருமாள் பார்த்து நான் பெரிய ஒரு ஃபேன். அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் தமிழ் எதுவும் பண்ணாமல் அவர் என்னை ட்ரஸ்ட் பண்ணி அதை கூப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் 2 படம் பண்ணிட்டாங்க. நான் அப்பவும் கேட்டேன், சார் ஏன் என்னை கூப்பிடல சார்? அப்போ அவர் சொன்னேன், இந்த கேரக்டருக்காக செட் ஆகாது. ஓகே, பிகாஸ் ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணி சாரி அந்த கெமிஸ்ட்ரி வரும்போது யூ ரியலி வாண்ட் டு கீப் ஒர்க்கிங். அப்போ திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கேட்டேன், ரஜிஷா நான் ஒரு படம் பண்ண போறேன். ஓகே சார், எனக்கு தெரியும் இதுக்காக தான் கூப்பிட்டாங்க. அப்போ ஓகே சார். ஆனா ஹி வாஸ் டவுட்ஃபுல் நான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு டோன். அப்போ எனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. அப்போ என்கிட்ட சொன்னேன், ரஜிஷா அக்கா ரோல் தான் நீ பண்ணுவேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் அக்கா தங்கச்சி அம்மா, ஐ டோன்ட் கேர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் நான் எனக்கு கமிட் பண்ணி ஒர்க் ஷாப் பண்ணும்போது கூட எனக்கு இந்த கதை என்ன தெரியல, இந்த கதாபாத்திரம் என்ன தெரியல. பிகாஸ் இட்ஸ் பிளைண்ட் ட்ரஸ்ட். அண்ட் என் கரியர்ல இப்போ வரைக்கும் ஒரு 30 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ ட்ரஸ்ட் வேற ஒரு டைரக்டர் கூட வரல. இது எல்லாமே இந்த ஏவினால. சாரி, ஐ ஸ்பீக் வெல். நான் நல்லா பேசுவேன், இப்படி இல்லை. நான் இது இமோஷனால ஒரு நாள் நம்ம பைசனுக்காக ஷூட் பண்ணும்போது கர்ணனுக்காக நான் கொஞ்சம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். சரியா, பைசன்ல சடனா ஒரு சீன் சார் பிளான் பண்ணிட்டு, சாரோட ஃபில்ம் மேக்கிங்கே அப்படிதான் ரொம்ப சடனா திடீர்னு தான் ஐடியாஸ் வருவாங்க. சார் சொன்னேன், இப்போ தண்ணிக்குள்ள குதிக்கணும், உனக்கு ஸ்விம்மிங் தெரியும்ல. அப்போ ஐயோ 4 வருஷம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் மறந்துட்டேன், ஆனால் எனக்கு பண்ணணும். ஓகே, ஸோ ஐ செட் சார் ஆமாம் சார் எனக்கு தெரியும். அனுப்பமா குதிச்சுட்டேன், நானும் குதிச்சுட்டேன். ஆனால் நான் மறந்துட்டேன் ஸ்விம்மிங். என் காலில் இந்த ஸ்கர்ட் உடஞ்சிச்சு, நான் தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கேன். நான் நிஜமா சொல்கிறேன், நான் யோசிச்சேன் இறந்து போகிற டைம் ஆயிடுச்சு. அந்த ஒரு 5 செகண்ட் ப்ராபப்ளி. ஆனால் 5 செகண்ட்குள்ளே அந்த ஃப்ளாஷஸ் வந்துட்டே இருக்கு. அண்ட் திடீர்னு யாரெல்லாமே என்னை காப்பாற்றிட்டு நான் வெளியே வந்த உடனே திரும்பி பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தர் தண்ணியில் இருக்காங்க. என் டைரக்டர் மாதிரி சார் கூலிங் கிளாஸ், ஷூஸ், சாக்ஸ் எதுவும் கழட்டாம அவர் குதிச்சுட்டாங்க. ஆல்ரெடி இருந்துச்சு சேஃப்டிக்காக 5 பேர், அனுப்பமா இருந்துச்சு, நிறைய பேர் இருந்துச்சு. ஆனா எனக்காக சார் I don't know, there are instances like that truly makes me really love him as a person also. And coming back to Bison, பைசனை பற்றி தான் பேசணும். பைசன் என் லைஃப்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபில்ம். அண்ட் நான் இந்த படத்தில் நடிச்சனால நான் சொல்ல மாட்டேன், அதனால இது சொல்லலை. பட் திஸ் இஸ் கோயிங் டு பி an epic film. இட்ஸ் மச் மோர் தென் அ ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஸ்போர்ட்ஸ் இருக்கு, கபடி இருக்கு, சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் நீங்க பார்த்த மாதிரி செல்வராஜோட 4 படத்திலும் இல்லாம ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த படத்தில் இருக்கு. திஸ் ஐ எம் வெரி ஷுர் அபவுட். அண்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப ஐ காட் டு ஒர்க் வித் சச் கிரேட் க்ரூ. எழில் சார், நிவாஸ், என்னுடைய ஏடிஸ் சரண்யா, அரவிந்தனா, எல்லாருமே நம்ம ஊர் மக்கள் நம்ம கூட. எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாம எனக்கு இவ்வளோ தமிழ் கட்டி கொடுத்தது என் திருநெல்வேலியில் இருக்கிற ஊர் மக்கள். கர்ணன்ல இருக்க பேசுற மாதிரி எனக்கு என்ன சொல்றது, நான் மலையாளி, என்னோட ஊரு நான் கேரளா. ஆனா கூட எனக்கு என்னோட ஹாஃப் நம்ம 2 பேரும் இந்த படத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா படம் முடிச்சு அப்படியே ஆயிட்டாங்க. We have become best friends. Anupam, you are such a wonderful co-star to work with, and I'll completely cherish
what we had. And coming back to Dhruv Vikram. Dhruv Vikram lende ye Dhruva marta ni a star is born. I am truly telling you, இந்த படத்துக்காக இந்த பையன் பண்ணி வச்சிருக்க ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், அது எல்லாருக்கும் வணக்கம். Marisa, thank you for the sweet words. எனக்கு இது ரொம்ப சரியான ஒரு மொமெண்ட். இயர்ஸ் பேக் நான் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போய் அங்கே வெளியே காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ரஞ்சித் சார் கால் மீ. அந்த டைமில் பரியரும் பெருமாள் அந்த சினிமாவுக்காக நீங்கள் கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாரி சார் கிட்ட அந்த டைமில் நான் பேசினேன். And I was so unlucky that my dates didn't work out. And அதை பற்றி யோசிச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். And to be very honest, அதுக்கப்புறம் நீங்கள் என்னை கூப்பிடும் ஒரு அனுப்பமா. அன்னைக்கு அந்த ஃபோட்டோ ஷூட்டில் அவ்வளோ கேப்க்கு அப்புறம் ஒரு 8-9 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அந்த சேம் ஃபீலிங் வந்துருச்சு. லைக் தட் இஸ் வென் பிரேமம் பண்ணும்போதுதான் லைக் சினிமா இல்லாமல் அது ஒரு மேஜிக்ன்ற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த மேஜிக் மறுபடியும் எனக்கு ஃபீல் ஆகுறதுக்கு இட் டுக் a Bison to come. And I think it's destiny that brought me to Bison. And thank you so much, sir. உங்களோட honest filmmaking is something that I really love. நீங்க வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும், நீங்க எழுதுற ஒவ்வொரு வரிகளும், லைக் கேப்சர் பண்ண ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் லைக் இட் கான்ஸ்டன்ட்லி ஹஸ் இன்ஸ்பயர்ட் மீ. அண்ட் பைசனுக்கு முன்னாடி அனுப்பமா வேற, பைசனுக்கு அப்புறம் அனுப்பமா வேற. நீங்க ஒரு ஆக்டரா எனக்கு ஆக்டிங்கை பத்தி, சினிமா பத்தி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் டீச்சிங் மீ அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் பேஷண்ட் வித் மீ. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் கஷ்டம் தான், ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ரொம்ப கஷ்டம். பட் தேங்க்ஸ் ஃபார் பீங் பேஷண்ட் வித் மீ. And I'm really privileged to be a part of a film like Bison, a small part of a wonderful film like Bison. And thanks to my entire team, all the ADs, Aditi, Manan, Sharanya, you guys have been like really strong and supportive. And I got the privilege to work with Pasupati sir. I'm a huge fan of you, sir. Amir sir, Lal sir kuda inda padathula enakku chance kedakala, ana vera padathula we work together. But it's always beautiful to work with experienced legends like you all. So like unga கூட ஆக்ட் பண்ணும்போது உங்களை பார்த்து உங்க டெடிகேஷனும் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பார்த்து we feel like putting more work into it. So it's wonderful working with you all. And Rajisha லொக்கேஷன்ல காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நானும் ரஜிஸ்டாவும் பாவம் ப்ரொடக்ஷன் கிவ் us 2 vanities, but we were always in one vanity. Ilana we would be roaming around. And credit goes to Mari sir for the bonding we have right now and for introducing such a world to us. And to the entire team of Bison, Ariel sir and all the ADs and Rajisha சொன்ன மாதிரி அந்த ஊர் என்ன, அந்த ஊருக்காரங்க அவங்களோட லவ் ஃபீலிங், பிரிக் மேக்கிங்ல இருந்து அங்க வயல்ல ஒர்க் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்க தான் கத்தி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன் நிஜமா. அண்ட் இப்போ நான் பண்ற எல்லா படத்துலையும் நான் அதை வச்சு கம்பேர் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ ஐ எம் இன் ட்ரபிள் நவ். ஸோ தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம் ஆஃப் Bison and finally Dhruv. I'm really happy that you got to be the Bison. And for all the passion, hard work, dedication, I wish you all the best. And yeah, that's it. Thank you so much. Thank you very much to the entire team. Thank you so much. Please, we request you to stay back while we call your darling Rajisha to join you on stage and present the moment. I
எல்லாரும் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசிட்டு போயிருக்காங்க. எனக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு யோசிச்சுட்ருக்கேன். ரஞ்சித்திலிருந்து தொடங்குறேன் நான். ஆமாம், ரஞ்சித்துக்கும் எனக்குமான உறவு அல்லது கருத்து மோதல், விரிசல், விவாதம் எல்லாமே மேடையில் அப்படிதான் தொடங்கினது. ஆனால் ரஞ்சித் மாறி 2 பேருமே சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க 2 பேரோட எனக்கு அதிக பழக்கம் இல்லை. ஒரு சில இடங்களில் பார்த்தது மட்டும்தான் இருக்கு. ஆனால் அவங்க 2 பேருடைய சினிமாவுடைய வரவை ஆராதிச்சு கொண்டாடினதில் நான் ஒருத்தன். அவங்க 2 பேருடைய வெற்றி வந்து அது என்னுடைய வெற்றியாக நான் பார்த்தேன். பல இடங்களில் அவங்க 2 பேருக்காக நான் விவாதம் செஞ்சுருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது ரஞ்சித் ஒரு முறை என்ன அவர் படத்தில் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தார். அவருடைய ப்ரொடக்ஷனில் ரொம்ப முக்கியமான படம். என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து அண்ணன் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. சரி ஓகே, என்னோடய அசிஸ்டன்ட் தான் கதை சொல்லுவான் அப்படின்னு. சரி கதை கேட்டேன், எப்படி இருக்குன்னாரு. என்னோடய ஒப்பீனியனை சொல்லிட்டேன் நான். ஆனால் அந்த படத்தில் நடிக்கலை நான். ஆக்சுவலாக தண்டகாரண்யம் அது மிஸ் ஆயிடுச்சு. அது அவங்க பேசிட்டு போன டைமுக்கும் அந்த படம் தொடங்கினதுக்கான காலகட்டம் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால நான் அதுக்குள்ளே என்னுடைய இறைவன் பெரியவன் ஷூட்டிங் கிளம்பிட்டதுனால பண்ண முடியல. ஆனால் அதே ரஞ்சித்துடைய ப்ரொடக்ஷனில் மாரி செல்வராஜ் வந்து நடிக்கணும்னு என்கிட்ட கேட்குறாரு. மாரியை நான் முதல்ல பார்த்தது வந்து ஈழப் பிரச்சனையில் நானும் அண்ணன் சீமானும் கைதாகும் போது அப்போ ராமுடைய அசிஸ்டண்டாக வருவார். அப்படி பார்த்த மாரி செல்வராஜ். அந்த மாரி செல்வராஜ் அதுக்கு பின்னாடி பரியேறும் பெருமாளில் பார்க்குறேன். பரியேறும் பெருமாளுடைய அந்த முதல் படத்திலேயே தன்னை யார் அப்படின்றத ரொம்ப அழுத்த திருத்தமாக சொன்ன ஒரு இயக்குனர். அவருக்காக ஒரு சின்ன விழா கூட எடுத்தோம். நான், இயக்குனர் பாரதிராஜா சார், வெற்றிமாறன் எல்லாருமே சேர்ந்து. அந்த மாதிரி செல்வராஜ் வந்து இப்போ என்னை வந்து நடிக்கணும்னு கேட்குறாரு. ரஞ்சித் அண்ணன் தான் ப்ரொடியூசரு, நீங்கள் நடிக்கிறீங்களான்னு. நான் டைரக்டராக இருந்து நடிக்க வந்தாலும் எனக்கு விருப்பமான அல்லது என் மனதுக்கு நெருக்கமான ஏதாவது இருந்தால் தான் நடிக்கிறது. நடித்தே ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயத்திலையும் நான் இல்லை. அதனால் மாறி கேட்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஏன்னா மாறி போன்ற ஒரு இயக்குனர்கள் தமிழ் சினிமாவுக்கு அவசியம்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இருந்துக்கிட்டே இருக்கேன். மாரியும் சரி, ரஞ்சித்தும் சரி, 1000 எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் படைப்புகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னை போன்றவர்கள் உறுதுணையாக இருக்கும், பக்கத்திலே இருக்கும். அது எதை வந்தாலும் பார்க்கலாம், சண்டை செய்கிறோம், அது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ மாறி கேட்டு கதை சொன்னார். கதை சொன்ன உடனே அவர் ஒரு கதை சொன்னார். சொல்லிவிட்டு இது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் சார்னார். சரியாக வருமா மாறினேன். சரியாக வரும் சார், பண்ணுவேன் சார்னார். சரி ஓகே பண்ணலாம் மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் போயிட்டு திருப்பி ஒரு 2-3 வாரம் கழிச்சு வந்தார். 2-3 வாரம் கழிச்சு வந்துட்டு, சார் நான் சொன்னேன், ரஞ்சிதன்கிட்ட பேசினேன், அப்புறம் பார்த்தேன், டே அது எப்படி இருந்தால் நல்லா இருக்குமாடா, இன்னும் கொஞ்சம் அதை மாற்றுறான்னு சொன்னார். திருப்பி வந்தார். திருப்பி வந்து எதையோ மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நானும் அப்புறம் அப்படியா சரின்னு கேட்டுக்கிட்டேன். அவர் முதல்ல என்ன சொன்னார்ன்றது என் மைண்டில் இல்லை, 2வது என்ன சொன்னார்ன்றது என் மைண்டில் இல்லை. நான் நடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். வெற்றிமாறன் கேட்ட உடனே எப்படி நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டேனோ அது போல் மாறி கேட்ட உடனே நடிக்கணும்னு நான் ஒத்துக்கிட்டேன். அவ்வளோதான், அது என் மைண்டில் இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாரு சொல்லலைன்றதெல்லாம் அப்புறம் அந்த படப்பிடிப்பு தொடங்கும் போது சில பிரச்சனைகளில் அப்போ நான் இல்லை. அப்புறம் படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தடவை ஃபோன் பண்ணுறாரு. சார் என்ன சார் போகலாமா சார் அப்படின்னு. என்ன மாதிரி விளையாடுறீங்களா நீங்கள் எப்போ ஜனவரி பிப்ரவரியில் கேட்டீங்க, இப்போ திடீர்னு வந்துருக்கீங்க, நீங்கள் ஷூட்டிங் போயிட்டே கேள்விப்பட்டேன். சார் இல்லை சார், அது அப்படியே தான் இருக்குது, நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு. சரி மாதிரி வர்ற மாதிரி அப்படி தான் மாறி கூட
இந்த படத்தில் நான் ஜாயின் ஆகிட்டேன். அவர் ஒரு டைரக்டரு, அந்த படத்தோட கதை பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவருக்கு தெரியும், சேஞ்சஸ் தெரியும், எல்லாருக்குமே அப்படி. அப்போ என் படத்தை கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். நான் அவர் சொன்ன எந்த கதையும் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கேரக்டர் மற்ற விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஸ்பாட்டில் என்ன பண்ணுவாப்புலன்னா மாதிரி நான் அந்த கதையை முழுசாக ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரியே நினச்சி சொல்லுவாப்புல. சார் அந்த இருக்குல்ல சார், அந்த சீன் அந்த இருக்குல்ல, அதுக்கடுத்து இதுன்னு பார்ப்புல. நானும் தெரிஞ்ச மாதிரி சரி எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. மாறி என்ன சொன்னாரோ அதை செஞ்சுருக்கேன் நான், அவ்வளோதான். இந்த படத்தில் எப்படி வட சென்னையில் அந்த ராஜன் கேரக்டருக்கான வெற்றிமாறனை சேருமோ, இந்த பாண்டியராஜனுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது மாரி செல்வராஜனுக்கு தான் போயிடுச்சு. எனக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மாரியும் ரஞ்சித்தும் என் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு நான் நன்றி ரொம்ப. ஏன்னா மாறி நான் இப்போ எமோஷனலாக ஆகிற ஆள் கிடையாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். மாறி அதை சொல்லும்போது அவர் எதிர்பார்த்ததை விட கூடுதல் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன்னாரு. அவர் தான் அதை வாங்கியிருக்காரு. அதனால் மாறிக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும். அதுக்கப்புறம் துரு, உங்களுக்கெல்லாம் இந்த துருவை எப்போ தெரியும்னு தெரியல. நான் பார்த்தது இந்த உறவுன்னு 99 பார்த்தேன் நான் வீட்டில். சினிமா எவ்வளோ விசித்திரமானது அப்படின்றத இந்த ஸ்டேஜை வச்சு என் மைண்டுக்குள்ளே ஓட்டி பார்க்குறேன் நான். அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அது யாருக்குமே தெரியாது. சினிமாவில் எங்கேயுமே அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டதுமே கிடையாது. அவருடைய உழைப்பு என்னென்னு பக்கத்தில் இருந்து பார்த்தவன் நான். சேது படத்தில் டே 1லேருந்து பூஜையிலேருந்து ரிலீஸ் வரைக்கும் பார்த்தவன் நான். சேது வெற்றிக்கு அப்புறமும் பக்கத்தில் இருந்து பார்த்தவன் நான். அப்போல்லாம் துருவை போய் பாருங்க, 2 வயசு இருக்குமா துருவ? அப்போ 99ல் 2 வயசு இருக்கலாம், 3 வயசு. பெசன்ட் வீட்டில் எதையாவது கேட்டால் அழ பிடிச்சிக்கிட்டே இருப்பாப்புல. நான் தான் தூக்கிட்டு போவேன் கடைக்கு. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மா, அப்பா வந்து ரொம்ப செல்லம் அவருக்கு. அதுக்கப்புறம் துருவா இப்போ பார்த்தேன் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அவங்க அப்பா விக்ரம் சார், அவங்க அம்மா, அக்கா எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகணும், டின்னர் போகணும்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபு என் குழந்தை எல்லாரும் சொல்லி போகணும். இப்போ என் பொண்ணு கேட்குது. அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. டேபிள்லேருந்து அங்கேருந்து அங்கே இருக்கிற ஃபுட் எடுத்தாப்புல, இங்கேருந்து அங்கிட்டு அது வேணுன்ற அடுத்த பிளேட்டில் என்ன இருக்கோ அதை தான் கேட்டுட்டு இருந்தார். அப்படி தான் துரு பார்த்தேன் நான். அதுக்கு பின்னாடி யூஎஸ் போயிட்டாரு, படிச்சுட்டு வர்றாரு. இப்போ பார்த்தா பைசனில் ஒரு நாள் பார்க்குறேன் நான். எனக்கு சேதுல விக்ரம் எப்படி பார்த்தனோ அப்படியே விக்ரம் சார்ட்ட ஒரு வெறி. அவர் வந்து நான் சொல்றத கொச்சையா எடுத்துக்க வேணாம், நான் என் மனசுல ஃபீல் பண்ணதை சொல்றேன் நான். அந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஃபைட் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு. நிறைய அவமானங்கள் பட்டிருக்காரு. அதை எதையுமே உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும். யார் அவரை அவமானப்படுத்தியது, எப்படிலாம் படுத்தினாங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். அவ்வளவு சொல்லுவார் என்கிட்ட. அவரும் நானும் அதிகமாக பயணிச்சிருக்கோம். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது கேட்டுட்டே இருப்பார், எனக்கு சரியா வருமா, நான் நல்லா வருவேனா, நான் நல்லா வருவேனா, நான் நல்லா வருவேனான்னு. ஏன்னா அந்த படம் எடுத்து முடிச்சதுக்கு பின்னாடி கூட ரிலீஸ் பண்ண முடியல சேது. அப்பவும் அவர் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட போய் டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு. பிரபுதேவா சாருக்கு ஒரு படத்தில் டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு. இவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னு அதை பற்றி கவலைப்படாமல் டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு டெலிவிஷனுக்கு சீரியல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அது பண்ணணுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவரும் பெசன்ட் நகரில் பீச்சில் உட்காந்து எழுதிட்டு இருக்கோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவர். அப்போ கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ நான் சொல்லுவேன், இங்கே பாருங்களேன், நீங்கள் வந்து ஆள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, யூத்தாக இருக்கீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. இப்போது இங்கே வந்து என்னன்னு கேட்டீங்களாங்க, அந்த டைமில் அஜித் விஜய்னு 2 நடிகர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் கூடிக்கிட்டே இருக்கு. நான் சொல்கிறேங்க, கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருடைய படங்கள் வரும். அந்த டைமில் தான் சேது அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட,
அவங்க 2 பேரும் என்ன பொசிஷனில் இருப்பாங்கன்றது தெரியல. ஏன்னா ஃபேன் ஃபாலோவிங் வச்சுருக்காங்க. இதில் யார் நம்பர் 1 யார் நம்பர் 2 அதெல்லாம் எனக்கு அந்த ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் நீங்கள் கடைசி வரைக்கும் சினிமாவில் இருப்பீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கடைசி வரைக்கும் இருப்பீங்க. நீங்கள் தான் சினிமா வேணான்னு ஒதுங்கினா தான் உண்டு, தவிர சினிமா உங்களை ஒதுக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆக்டர் நீங்கள், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அவ்வளவு டெடிக்கேஷன் அப்படிலாம் பார்க்கவே முடியாது. சும்மா சினிமாவில் டெடிக்கேஷன் சொல்லுவாங்க. நான் பார்த்து வியந்ததில் வந்து விக்ரம் தான். அது ரஞ்சித்துக்கு நல்லா தெரியும், சொல்லவே வேண்டாம். கங்கராங்க பார்த்துட்டு கும்பகோணத்திலிருந்து திருவடிமதுரில் ஷூட்டிங் நடக்கும். உடம்பு குறைக்கணும், அந்த பாண்டிமடம் போர்ஷன் பண்ணணும் போது காலையில் எழுந்திரிச்சு நடந்து வருவார். ஒரு ஹீரோ அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக லொக்கேஷனுக்கு நடந்தே வருவார். அது ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். காலையில் நட, திருப்பி வரும்போது நட, 15 கிலோமீட்டர். அப்படியே இப்படி ஆயிட்டாப்ல பாண்டிமடம் போர்ஷன். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வெறி இருந்தது, ஏன்னா நாம ஜெயிக்கணும்னு. துருவுக்கு அது தேவையில்லை, ஏன்னா அப்பா பெரிய ஸ்டார். ஆனால் துருவுக்கிட்டே அது இருக்கிறத நான் பார்த்தேன். உங்ககிட்டே பார்த்தேன். அவ்வளவு, ஏன்னா அவர் படித்தது ஸ்டூடெண்ட் மாதிரி எந்திரிச்சு நின்று அவ்வளவு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யூஎஸ்ல படிச்சுட்டு அங்கேருந்து வந்து மாரி செல்வராஜ் லொக்கேஷன்லாம் உங்களுக்குலாம் தெரியும்ல. அவர் என்ன ஊட்டிலையும் கொடைக்கானலும் எடுப்பார். அது ஒரு காடு, ஒட்டக்காடு, எங்கே முள் இருக்கு எது இருக்குன்னு தெரியாது. அதில் கொண்டு வந்துட்டு அதை கொடுக்குற காஸ்டியூம் இருக்குல்ல, அந்த கைலியை பார்த்தா எப்படா கிளியிருன்ற மாதிரியே இருக்கும். அதை கொண்டு வந்து அந்த லொக்கேஷனே கொண்டு வந்து அப்படியே நின்று மாற்றிட்டு அந்த சகதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் அந்த அது என்னது எரிக்கிற இடம் மயானக்கரையில் எனக்கும் அவருக்கும் எந்த காம்பினேஷனும் கிடையாது படத்தில். நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். நான் நின்று பார்த்துட்டு இருக்கேன். நான் அப்போ பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ எனக்கு தெரிஞ்சது, நான் துருவோட முதல் 2 படமும் பார்த்துருக்கேன். துரு எப்படி வந்து விக்ரம் சார் பிதாமகன்ல கிடைச்சது, துருவுக்கு இந்த படத்திலே கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஆச்சரியம், இல்லைடா நம்ம தூக்கிட்டு கடைக்கு தூக்கிட்டு போன பிள்ளையோட நடிச்சிட்டு இருக்கோம். பரவாயில்ல, சினிமா புதுசாக நிறையா சொல்லி தருதுன்னு. வாழ்த்துக்கள் துரு, வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு சொன்னாங்க நிறைய பேர் கோஸ்டார். என்னோட அவங்க எனக்கு அப்படிலாம் கோஸ்டார்னு இந்த படத்தில் யாருமே கிடையாது. எங்களுக்கு அவங்க ரிஜிஷா சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு அருமையான நண்பர் கிடைச்சிட்டாங்க அனுபமா கூட தான் ஒரே ஒரு சீன் இருக்கு. எனக்கு ஒரு சீன் அவங்களோட அந்த பொண்ணு, அவங்க வந்து அவங்களோட மலையாள படம்லாம் பார்த்துருக்கேன் நான். இப்போ கூட ஒரு படம் ட்ரெய்லர் வந்திருக்கு, செம்மையாக ரொம்ப அழகா ஸ்டைலிஷா. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, உட்காருங்க ப்ளீஸ், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷன். அதில் என்னன்னா அப்படின்னா நம்மளை ஒரு மாதிரி அரட்டிடுச்சு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படி கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. என்னடா இந்த பொண்ணு கிளிசரின் போட்டு அழுகுதா, கிளிசரின் போடாமல் அழுகுதான்னா பிரமாதப்படுத்திச்சு. நான் ஒரு டைலாக் பேசணும், என் டைலாக் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இது பண்ணணும். டைலாக்கே இல்லை, அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே ரியாக்ஷன், அதுக்கான பதிலை சொல்லி முடிச்சுட்டாங்க. ரொம்ப நான் ரசித்தேன், உண்மையிலே அன்னைக்கு நான் ரசித்து பார்த்தேன். வாழ்த்துக்கள். அதெல்லாம் அவ்வளவு இது. ஆனால் இவங்களெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குற வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சது, காம்பினேஷன் கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன், ரெஜி சார் பார்த்தேன், பசுபதி சார் பார்த்தேன். பசுபதி சாருக்கு எனக்கும் ஒரு உறவு இருக்குது, அது அவருக்கும் தெரியாது, நானும் சொன்னதில்லை. அது என்ன உறவுன்னா, பருத்தி வீரன் படத்தை நான் பொதுவாக என்னுடைய திரைப்படங்களுக்கான கதையை எழுதும்போது இதில் யார் நடிக்கிறா அப்படின்னா எழுதுகிற பழக்கம். அது ஒரு கேரக்டர் அப்படிதான். ஆனால் சித்தப்பு கேரக்டரை எழுதும் பொழுது சித்தப்புவை மட்டும் ஹீரோ யாருமே நான் முடிவு பண்ணல. சித்தப்பு கேரக்டரை எழுதும்போது மட்டும் இது பசுபதின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் மைண்டில். அப்படி எழுதின கேரக்டர் தான் சித்தப்பு கேரக்டர். அந்த டைமில் அவரை என்னால் ரீச் பண்ண முடியல. அப்புறம் தான் அதை வந்து சரவணன் சார் வச்சு நான் எடுத்தேன். நான் லால் சாருடைய படங்களுக்கு நான் ரசிகன். நான் உங்கள் ரசிகன் சார், உங்களுக்கு தெரியாது. அது உங்களுடைய திரைப்படங்களுக்கு ரசிகன், உங்களுடைய நடிப்புக்கு ரசிகன். நான்
உங்களுக்கும் எனக்கும் காம்பினேஷன் சீன் இல்லை, அதனால் உங்களே எனக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆமாம், எனக்கு என்னன்னா இப்போ என்னோட கோ ஆர்டிஸ்ட்லாம் யார் தெரியுங்களா? அவங்கெல்லாம் மேடையில் கூப்பிடல, பூரா அந்த 5 கொலை பண்ணவங்க, 4 கொலை பண்ணவங்க, இவங்க தான் என் கோ ஆர்டிஸ்ட்டு. இவங்களோடய தான் அந்த படத்தில் அதிகமாக இருந்திருக்கேன். அப்புறம் மற்றபடி இந்த கம்பெனி பற்றி சொல்லணும். அப்ளாஸ், நானும் ப்ரொடியூசராக இருந்திருக்கேன், டைரக்டராக இருந்திருக்கேன், நானும் வேறு படங்களில் நடிச்சிருக்கேன் வேறு கம்பெனியில். ஒரு கம்பெனி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் பார்த்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்ளாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டீமோட ஒர்க்கு, அவங்க ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணுறது, அவங்க ஒவ்வொரு ஷெட்யூல் போடுறது, ஒரு ப்ரோக்ராமை எப்படி நடத்தணுன்றது, உண்மையிலே வந்து தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கம்பெனி எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. நிறைய இருக்கலாம், எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்ச அப்ளாஸுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக இருங்க. அப்புறம் மாரி வந்து மாரியுடைய படங்கள், அவருடைய பேச்சு, அவருடைய சினிமா எல்லாம் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப சீரியஸாகவே இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம், மாரிக்குள்ளே வந்து ஒரு ஹீரோ, ஒரு ஒரு ரொமான்ஸ் இருக்கான்னு ரெஜிஸா சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது. அவங்க தண்ணிக்குள்ளே விழுந்தாங்கன்னு உடனே கூலிங் கிளாஸோட கூச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்போ ஒருவேளை எனக்கு அந்த சீன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நான் விழுந்துருந்தேன்னு வச்சுங்க, டே அசிஸ்டண்ட்டை கூப்பிட, அவன் என்னாச்சுன்னு பாடுறான், ரொம்ப என்னாச்சு உள்ளே போய். ஆனால் உண்மையிலே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் கூட செய்யாதது கூலிங் கிளாஸோட குதிச்சது. அவர் கூட போகும்போது எல்லா படத்தையும் பார்த்துருக்கோம், கண்ணாடியை கலட்டிட்டு தான் குதிப்பான். நீங்கள் ஒரு படி மேலே போயிட்டீங்க. அவன் ஷூவோட வாட்செல்லாம் கழட்டி கொடுப்பாங்க சண்டை போடும்போது, நீங்கள் அதுக்கு மேலேயும் போயிட்டீங்க. அதுதான் சொன்னாங்க, சரி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வாழ்த்துக்கள் 2 பேருக்கு. அப்புறம் அந்த தம்பி கேமராமேன் எழிலரசன் தானே, அருமையான ஒர்க்கு, பிரமாதப்படுது. நான் ஸ்பாட்டில் பார்த்து ரொம்ப அட்மையர் ஆனேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு உங்களுடைய ஒர்க்கு. அப்புறம் இந்த நிவாஸ் மியூசிக் டைரக்டர் எங்கே இருக்காப்ல நிவாஸ், எனக்கு ஒரு நிமிஷம் வந்து துருவுக்கு போட்டியாக நீ வந்துருவியோன்ற அந்த அச்சம் வருது. என்ன டான்ஸ் அது, என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில். மாறி இப்படி பார்க்குறாப்புல, அடுத்த படம் இவனே போட்டுருவோமா நம்ம ஹீரோவா. எனக்கே தோணுச்சு, ஏன்னா இப்படி ஒரு எனர்ஜி எங்கேருந்து வரும்? அத்தனை பாட்டை எப்படி மனப்பாடம் பண்ணி அதை பாட முடியும்? அது இப்போ அந்த மூடோட அதில் டான்ஸ் வேறு இடையில ஒரு இடத்துல மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பெல்லாம் போகிறாப்புல, ஜம்ப் பண்ணி போகிறாங்க. இவ்வளவு எனர்ஜிலாம் யாருக்கிட்டையுமே இருக்க வாய்ப்பு இல்லை. நான் எழுதி தர்றேன், நீ கண்டிப்பாக ஹீரோவாக போறீங்க, இந்த மாற்றத்தை. அதனால் இந்த பைசன் வந்து படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. மாரியுடைய மற்ற படங்களை விட இங்கே ஏற்கனவே அவங்க சொன்னது மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப இன்னொரு டைமென்ஷனாகவும் இருக்குது. கிராமங்கள்லேயே அந்த கேமராவை வச்சு அந்த கிராமத்து மனிதர்களை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு மேலே போய் இன்னொரு டைமென்ஷன் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான படமாக இருக்கிறதுனால நான் பார்த்தேன். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் எல்லாருக்கும். அதை உடைக்கிறது இருக்குல்ல, அந்த உடைக்கிறது சரியாக உடைச்சிருக்கு. பாரதிராஜா சாருக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அவருடைய முதல் 3 படங்கள் கிராமத்து படங்களாக இருந்தது. வெற்றி படங்கள், தொடர் வெற்றி படங்கள், 16 வயதிலே கிழக்கே போன்ற புதிய வார்ப்புகள்லாம் வெற்றி ஆன உடனே இந்த கிராமத்து படம் தான் எடுக்க தெரியும், வேறு எதுவும் எடுக்க தெரியாதுன்னு வச்சாலும் ஒரு ஆப்பு சிறப்பு ரோஜாக்கள்னு ஒரு படம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹிட்டு. அது மாதிரி இன்னொரு இடத்துக்கு மாறி நகட்டிருக்காப்புல. மாறி அந்த விசுவல்ஸும் நான் பார்த்தேன். வாழ்த்துக்கள் மாறி, வாழ்த்துக்கள். இப்போ யாரையும் விட்டுட்டேன்னா, யார் அனீஸ் இந்த தம்பி போயிட்டான். அவனை எனக்கு அடையாளம் தெரியல, யாங்கியாப்பாயுடைய பேரை. அவன் சொன்ன மாதிரி சின்ன பையனாக தான் நான் பார்த்துருக்கேன் நான். வாழ்த்துக்கள் மாறி, உங்களுடைய திரைப்பயணத்தில் பைசன் இன்னும் ஒரு மகுடமாக இருக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.
வந்தேன், மறந்துட்டேன் டக்குன்னு. துரு, நான் படம் பார்த்தேன். துரு உண்மையிலே சொல்கிறேன், நான் பிரமாதமாக பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப ரசித்த கேரக்டரு அது ஒரு ஹீரோவாக. துருவுக்கு இது ரொம்ப முக்கியமான படம். நான் ரசித்த கேரக்டரு பசுபதி சார் உங்கள் கேரக்டர் தான் சார். மொத்த படத்துல உங்களை நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். எண்ணம் கலங்கிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பிரஸ் மீடியா ஆட்கள், பிறகு இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். சமீப காலத்தில் இந்த 2-3 வருஷம் பயணத்தை பற்றி நான் சொல்ல முயற்சி பண்ணும்போது ப்ரமோஷனில் என்னால் அதை எந்த இடத்துலையும் சரியாக பதிவு பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான காலமும் நேரமும் ஒரு பெரிய வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துட்டு இந்த மேடையில் அவங்க முன்னாடி நான் நிற்கிறேன். அதுக்காக நான் மாரி சார்ட்டையும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு சினிமா, இதுக்கான இப்படி ஒரு விழா நடக்கும்ன்றதே என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்து பேசுவேன். சாரி. இருந்தாலுமே இந்த பயணத்தில் எனக்கு நிறைய பேர் உதவியாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நான் பேசி ஆகணும். இது ஒரு சினிமாவாக மாறுறதுக்கு முன்னாடி இது ஒரு சினிமாவாக மாறுறதுக்கு முன்னாடி என் ஜேர்னியில் நிறைய பேர் எனக்கு உதவியாக இருந்தாங்க. ஸோ முதல்ல நான் அவங்கள்ட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸ்டார்டிங்கில் ஜெயராஜ் சார், கணேசன் சார் அறிமுகப்படுத்தின கோச் எனக்கு ஃபஸ்ட்டு கபடி அவர் தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் சென்னையில். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு ப்ராக்டிஸ் நான் மகான் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் நடந்தது. அப்போது கணேசன் சார் கூட்டின்னு வந்த பாலா, செல்லா, ஆண்டி பிளேயர்ஸாக இருந்து அதுக்கப்புறம் என் தம்பிகளாகவும் என் நண்பர்களாகவும் மாறினாங்க. அவங்களோட நான் இன்னும் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். எல்லாருக்கும் இந்த கபடியில் ஒரு பங்கு இருக்குது. அது முக்கியமாக பாலாக்கும் ஆண்டிக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. பிறகு அதுக்கப்புறம் சாய் இன்ஸ்டிடியூட், நேரு ஸ்டேவன் சாய் இன்ஸ்டிடியூட்டில் நான் கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து மாசான முத்து அவர் வந்து ஒரு சம பிளேயர். அவர் வந்து எனக்கு கபடி நிறைய சொல்லி கொடுத்தாரு அந்த ஸ்டேஜில். இப்போ சாயில் இருக்கிற பசங்க வாண்டம், விஜய், ஏழுமலை, அபிஷேக், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் முக்கியமாக இவங்களோட பேர் சொல்லுறதில்ல. அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் ஒரு கேம்ப் நடத்தின கணேசன் சாருக்கு ரொம்ப நன்றி. உங்களை பற்றி நிறைய பேச வேண்டியதாக இருக்குது சார். ஆனால் நான் லிஸ்ட்டில் சொன்னால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே ஒரு 200 பிளேயர்ஸ் கிட்ட மேலே இருந்தாங்க, 200 பசங்கள்கிட்ட மேலே இருந்தாங்க. அங்கே வந்து ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார் சார். அவர் பேர் என்ன தெரில, நீசா இருக்கும், முடி இருக்காது. அங்கே ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் வந்து ஒரு இன்ஜுரி, ஒரு டோவில் ஒரு இன்ஜுரி நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் இருக்கும் எனக்குள்ளே நடந்தது சார். அது வந்து அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு சித்தா வைத்தியர்கிட்ட நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க. அவரோட பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இருந்தாலுமே என் வழிகளை புரிஞ்சு அந்த எஃபர்ட்டை புரிஞ்சு எனக்கு ஒரு போயமெல்லாம் எழுதி கொடுத்தாரு ஒரு நாள். அவர் சினிமா பார்க்கவே மாட்டார், ஆனால் இருந்தால் தியேட்டருக்கு போனதே இல்லை அவர். ஆனால் இந்த படம் வந்து அவர் பார்ப்பாருன்னு சொன்னார். ஸோ அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுறேன். அதுக்கப்புறம் நம்ம மனத்தி அகாடமியிலேருந்து
சசி, முத்துராம, ஆதி பகலவான், ஆதி கிரிஷ், சுண்டு, சந்தோஷ், இந்த பயலுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்களோட நான் வெறும் கபடி விளையாடாம நிறைய ஃபன் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மிக முக்கியமான அனுபவமா இருந்துச்சு அந்த பசங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் கண்ணன், ஜெகன், வேல்மயில், கால்பர்மன், அப்புறம் வேர்ல்ட் ஃபேமஸ் முருகன், இவங்க வந்து இவங்க அங்கே இல்லைன்னா என்னால் அந்த டைமை அவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியுமான்னு தெரியாது. அவங்களோட வேர்மையில நான் உங்க பேர் சொன்னேன்ல, எஸ், ஒவ்வொரு வாட்டியும் நான் வீட்டுக்கு போக எங்க ஒரு நாள் 2 நாள் மாறி சார் வீட்டுக்கு போக பர்மிஷன் கொடுப்பாரு. அப்போ இந்த அண்ணன் கிட்டெல்லாம் ஒரு முத்தம் வாங்கி கட்டி பிடிச்சி திருப்பி ஒரு நாள்லேயே நான் 2 நாளே வந்துடுவேன் திருநெல்வேலிக்கு. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சாரி, எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சுரேஷ், ராகுல், கிச்சா, முத்துவேல், அப்புறம் சியான் முத்து, இந்த அண்ணங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட சென்னையில் இருக்கிற பிசியோ வித்யாசாகரும் அவருடைய அசிஸ்டன்ட் தீனாவும் சரணுக்கும் ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் பிரபஞ்சன் அங்கே இருக்கார தெரில. பிரபஞ்சன் வந்து அந்த லாஸ்ட் ப்ராக்டிஸ் 3வது ஷெட்யூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று போச்சு. அது பிரபஞ்சன் அண்ணன் என்னை நிறைய ஹெல்ப் பண்ணார். வெறும் ஒரு கபடி பிளேயராக என்னை ஹெல்ப் பண்ணாமல் ஒரு அண்ணனாகவும் மாறி அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகும். ஸோ அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். அரவிந்த் என்னோட ட்ரெயினர், இந்த ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று முயற்சி பண்ணேன், அதில் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணாரு. ஓகே, கணேசன் சார், மனத்தை கணேசன், சார் ஒரு கதையை நான் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது இதை நான் எப்படி பண்ண போறேன்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் என் கோச்சாக இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப க்ளோஸ் ஆகும், உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நீங்கள் அது சொன்ன அது ஒன்றும் செய்யாதுன்னு நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்கல்ல, அது இன்னுமே என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு சார். ஐ லவ் யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. ஸோ இப்போ நான் க்ரூவுக்கு வரேன். கேமராமேன் மிஸ்டர் எழில் இருக்காரத்தில், எஸ். ஆனால் ஐம் வெரி லக்கி, உங்கள் லென்ஸ் மூலிமா நான் இந்த படத்தில் தெரிஞ்சிருக்கேன். அதுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் நம்ம எப்பயாச்சும் திருப்பி ஒரு படம் ஒன்று பண்ணணும். அண்ட் தாசனுக்கும் பிரசன்னானுக்கும் ஒரு நன்றி. உங்களோட ஒர்க் பண்ணது வந்து நீங்களும் சகதிக்குள்ளே இறங்கி, ஆற்றுக்குள்ளே இறங்கி, கிரவுண்டுக்குள்ளே இறங்கி, வெறும் நீங்கள் கபடி மட்டும் ஆடாமல் மீது எல்லாமே நீங்கள் பயங்கர எஃபர்ட் போட்டு பண்ணி நீங்களும் ஒரு டீமும். ஸோ அதுக்கான நன்றிகள். அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் குமாரன் அண்ட் டீம், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நிவாஸ், இன்னைக்கு நீங்கள் வேற மாதிரி ஒரு வைப்பில் இருக்கீங்க, அது பார்க்க செம்மையாக இருக்குது. நிவாஸ், உங்களை தவிர வேற யாராலையும் இப்படி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். அதே நேரத்தில் மாரி சார் வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய மேஜிக் ஒன்று எடுத்துன்னு வந்திருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் நிவாஸ், உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும், இதே மாதிரி எனர்ஜியான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் சாங்ஸ் நிவாஸ். ஏடிஸ் சரண்யா, அரவிந்த், பிரபா, சாரி பேர் மறக்கணும், சாரி. ஆனால் முக்கியமாக என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற வள்ளிநாயகம் அண்ணா, இந்த பயணத்தோட ரொம்ப பிகினிங்ல இருந்தே அவர் என்னோட இருந்திருக்காரு. வெறும் மாரிசரோட ஒரு ஏடியா இல்லாமல் என்னோட ரொம்ப க்ளோஸாக, என் டீமோடய என்னுடைய ரொம்ப க்ளோஸாக இருந்து, திருச்செந்தூரில் நானும் என் டீமும் தனியாக இருக்கும்போது வள்ளினா தான் நம்மளோட இருப்பார். ஸோ
உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வலினே. அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் எனக்கான மேக்கப் பண்ணுறவர் கலையண்ணா. அவர் வந்து நான் அப்பா சேதுலா அவர் நடித்தாரு ஒரு சின்ன கேரக்டரில். இப்போ என் கூட இருக்காரு. அண்ட் சில நேரத்தில் என்னை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணால் கூட அவர் இருக்கும்போது என்னமோ என் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் இருக்காங்க என்னை பார்த்துக்கன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். தேங்க்யூப்பா. அதுக்கப்புறம் கார்த்திக் என்ன எனக்காக வண்டி ஓட்டுறது. அவர் வந்து ஒரு பாக்ஸர். ஆக்சுவலாக அவர் வந்து என்னோட எப்பவுமே இருப்பார். எனக்கு என்ன தேவையோ அங்கே இருப்பார். அதையும் தாண்டி கபடி ஸ்டார்ட் பண்ண காலத்தில் இவங்க எல்லாரும் இருந்து எனக்கான சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி என் கேமை இம்ப்ரூவ் பண்ணுறதுல அவர் ஒருத்தர். தேங்க்யூ கார்த்தினா. அதுக்கப்புறம் விஜய்னு ஒருத்தர் இருந்தால் இப்போ இல்லை, ஒரு சேட்டை பிடிச்ச பையன். கொஞ்சம் சேட்டை பண்ணதுனால என்னோட இல்லை. ஆனால் விஜய் உங்ககிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும்டா. நீ சேட்டை பண்ணது நிறுத்தினா திருப்பியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்டா. தேங்க்யூ விஜய். அதுக்கப்புறம் அமீர் சார், நீங்கள் என்னை பற்றி இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. உங்களை சின்ன வயசுலேருந்தே தெரியும். பருத்தி வீரன் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு பாடம் சார். அது வந்து இந்த படத்துக்காக ஒரு பெரிய ஹோம்ஒர்க்காக இருந்தது. அண்ட் வட சென்னையில் நீங்கள் ப்ளே பண்ண ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக தோணுது சார். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தோணுது சார். நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நன்றி சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. லால் சார், சார் உங்கள் வாய்ஸுக்கும் உங்கள் ஹைட்டுக்கும் உங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கும் நான் ஃபேன். உங்களோட நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. அண்ட் அதுக்கப்புறம் அனுபமா, ரஜிஷா. ரஜிஷா, உங்களோட நான் நடிச்சதில் எப்படி சொல்கிறது, நீங்கள் உண்மையாக என் சிஸ்டராக இந்த படம் மூலியமாக மாறி இருக்கீங்க. அண்ட் யூர் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஆக்ட்ரஸ். அனுபமா ஆல்சோ, நீங்கள் 3 ஸ்டேட்லேயும் இவ்வளோ நல்லா நடிச்சதுக்கப்புறம் இன்னமும் நீங்கள் சினிமாக்கான எஃபர்ட்ஸ் நிறைய போடுறீங்க. அண்ட் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் கூடயும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் பசுபதி சார். பசுபதி சார் வந்து தூள் படத்தில் எங்கள் அப்பாவோட வில்லனாக நடித்தார். சின்ன வயசில் அவரை பார்த்துருந்தேன்னா எனக்கு ஒரு பெரிய பயம் ஒன்று இருந்திருக்கும். அந்த ஹேர் ஸ்டைலும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு. அதுக்கப்புறம் மஜாவில் அவரோட தம்பியாக இருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வில்லன், அதுக்கப்புறம் தம்பி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்க்கு அப்புறம் எஸ் தம்பி தானே சார், அண்ணன். ஸோ ஃபர்ஸ்ட் வில்லன், அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் நீங்கள் அங்கெல்லாம் நடிச்சுட்டு இந்த படத்தில் எங்கள் அப்பாவை நடிச்சதுலாம் எனக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு ஜேர்னியாக ஃபீல் ஆகுது சார். சார் நீங்கள் ஒரு லெஜெண்ட். உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். நீங்கள் ஐகானிக் வில்லன் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு காலத்தில். இப்போ நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சார்பாட்டா, தங்களா, இப்போ நம்ம படத்தில் நீங்கள் நம்ம படத்தோட பில்லராக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சார். அண்ட் உங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கான ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் பண்ணி இருக்கும் சார். நான் உங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்களோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் சார். சாரிங்க. லாஸ்ட்டாக சாரி ஃபேமிலி. எங்கள் அம்மா வந்து நான் சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது அவங்கள என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்கள கொஞ்சமாச்சும் நான் சிரிக்க வைப்பேன். நான் படிப்பு விஷயத்துலலாம் நான் ரொம்ப ஏங்குவேன். ஆனால் எப்போவுமே ஸ்கூலுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்லாம் வரும்போது வந்து எப்பவுமே டீச்சர்ஸ் எல்லாம் என்ன நிறைய திட்டி எங்கள் பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்கன்றது அதெல்லாம் சொல்லி எங்கள் அம்மா வந்து எப்பவுமே எங்கள் அம்மாவுக்கு என் மேலே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவங்க கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என் மச்சான் மனு வந்திருக்கான். தேங்க்ஸ்டா. எங்கள் அக்கா வந்து என்னை பற்றி ப்ரௌடாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங்காக நான் உணர்வேன். தேங்க்யூ அக்ஷமா. அதுக்கப்புறம் என் மருமகன் ஆர்யா, அவன் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்போ தான் பிறந்தான்னு நினைக்கிறேன்.
இப்போ வந்து அவங்க 5 வயசு குழந்தையா மாறி பூமாமா தான் என்னோட பைசன் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். ஸோ தேங்க்யூ ஆர்யா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சீனா, ஒவ்வொரு கஷ்டமான சீக்வன்ஸ் நான் பண்ணும்போது இல்லைன்னா பயங்கர இன்டென்ஸாக ஒன்று ஷூட் பண்ணும்போது எப்பவுமே சியா வந்து என் மனசுலேயும் என் மைண்ட்லேயும் இருப்பார். அவர் அவ்வளோ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட புஷ் பண்ண முடியாதா கேள்வி வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அமீர் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா என்னால் அவர் மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில. நான் சியானோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தெரில. அதை ரிசர்வ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்க ஆசைப்படுறேன், தயாராக இருக்கேன். ஸோ தேங்க்யூ சியா ஃபார் எவ்ரிதிங். இப்படி ஒரு மேடை, இவ்வளோ நல்ல நடிகர்கள், நல்ல டெக்னீஷியன்ஸ், இந்த படம் கொடுத்த என்னோட டைரக்டர், என்னோட குரு மாரி செல்வராஜ் சாருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. சில பேர் வந்து 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் சாருக்காக 10 வருஷம் 20 வருஷம் கூட நான் வெயிட் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பசுபதி சார் சொன்ன மாதிரி ஒருவேளை மாரி சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தா இந்த படம் ஆக்சுவலி வேறு லெவலில் இருந்திருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வாட்டியும் அவர் பண்ணுறதுல ஒரு 10% நம்மளுக்கு ஆக்டர்ஸாக கரெக்டாக பண்ணோம்னா அந்த சீன் நல்லா வரும். அவரோட டேக் ஓகேக்கும் அந்த சூப்பர் டாக்கும் நான் எப்பவுமே ஏங்கிட்டு இருப்பேன். அவர் டேக் ஓகேன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து லைஃப்பில் ஒன்று சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ மாரி சார் நீங்கள் போட்ட எஃபர்ட்காகவும் நீங்கள் எனக்கு படம் கொடுத்ததுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் உங்களோட எப்போ ஒர்க் பண்ணணும்னு தெரில, ஆனால் நான் எப்போவுமே எங்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ. அதுக்கப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை நம்பி இந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க சார் இந்த படத்தில் எனக்காக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதித்தி, சமீர் சார், ஐம் ஸோ சாரி. ஐ நாட் ஏபிள் டு என்ன சொல்கிறதுனே தெரில. தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. Thank you so much, bro. ஹிட் ஆகணும்னு ஆசைப்படல, ஆனால் என் டைரக்டர் போட்ட எஃபர்ட்காக இதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு டைரக்டர் கிடையாது. சினிமா மேலே ஒரு பைத்தியமும் ஒரு பயங்கர வெறி உள்ள ஒரு டைரக்டர். ஸோ அவருக்காக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும். தேங்க்யூ சார். Yes. நிறைய பேருடைய கடின உழைப்பு, அன்பு, பாசம் எல்லாம் சேர்ந்து இருக்கிற இந்த படம் ஹியூஜ் சக்சஸ் ஆக போகுது. And we all love you so much more. Thank you so much, Dhruv. So இப்போ உங்களுக்கு இந்த moment இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக we have Amir sir and Manathi Ganesh அவர்கள் to join us on stage to felicitate him. உனக்கு காலமாட மலையெல்லாம்
இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பரியேறும் பெருமாளில் நான் ஒரு ப்ரொடியூசராக ஆரம்பித்தேன். அப்போ பார்த்த மாரி செல்வராஜ் இப்போ அப்படியே மாதிரி மாறி இருக்கான். அண்ட் ரொம்ப சந்தோஷம் மாரியோட வளர்ச்சி. அண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மாரிக்காக, மாரியோட படத்துக்காக திரும்பவும் நீளம் மூலமாக நடக்கிறதுல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள் மாரி. தேங்க்யூ அதித்தி. Aditi, we met in Bombay and you saw Kala back to back, right? So Aditi, she is my fan. That is why she wants to work with me. She wants to make up movies and social சமூக அரசியல் அடிப்படையாக இருக்கிற திரைப்படங்களை என் கூட சேர்ந்து படையெடுக்கணும்ட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருந்தாங்களான்னு தெரியாது. பட் Bombay she will come and she came for me and my thought, what I believe in philosophy. And thank you Aditi. And so wonderful. We did a lot and we have to do a lot. And thank you Samir sir. And Pramod, ரொம்ப நன்றி. பிரமோத்துக்கு வந்து சீனிவாசன் வந்து சொன்னாருன்னு நினைக்கிறேன், இல்லை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ சீனிவாசன் மூலமாக நான் அவங்களை வந்து மீட் பண்ணேன். அண்ட் பிரமோத் தான் ஐ மேட் சமீர் சார். அண்ட் சமீர் சார் யூ பிலீவ் மீ. அண்ட் நான் என்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, அண்ட் சமீர் சாருக்கும் நான் என்ன யோசிக்கிறேனோ அண்ட் நான் என்ன பிலீவ் பண்ணுறேனோ இந்த சோஷியல் பாலிடிக்ஸை ஈ அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஈ அண்டர்ஸ்டுட் அண்ட் தட் இஸ் வை ஈ வாண்ட்ஸ் டு சப்போர்ட் மீ. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சமீர் சார். அண்ட் என்டையர் அப்ளாஸ் டீம். அண்ட் சுனில், such a sweet boy, man. Sweet man. Always you have a lot of positivity and such. Thank you. Your support is wonderful, amazing. Thank you. And Prasoon and whoever involved, everyone from Applause. And we've been doing we already we finished 2 movies and we need to do a lot. Thanks for support, thanks for believe me. And also this movie, we quoted on budget, but little more budget, but you never asked me, you never texted me, nothing. Thank you. You believe me a lot. And after Sada Bison, you sent us some message and the film was awesome and amazing. You just felt like very emotional. And that time I got okay, fine. He spends money and he loved the movie, right? That is enough. Thank you, Samir sir. And ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரியல நான் ஏன் படம் எடுக்க வந்தேன்னா அதுக்கு எனக்கு பல காரணங்கள் இருக்குது, பல யோசனைகள் இருந்தது. அந்த யோசனை மூலமாக தான் நான் படம் எடுக்க வந்தேன். ஆனால் நான் எடுக்க வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி யோசிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு தெரியும். அப்படி தான் நான் மாரி செல்வராஜை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தேன். ராம் சார் தான் மாரி செல்வராஜ் என்கிட்ட அமைச்சு வச்சார். மாரி செல்வராஜ் வந்து என்னுடைய மெட்ராஸ் திரைப்படத்து மேலே மாரிக்கு விமர்சனம் இருக்குதுன்னு தான் சொல்லியே எனக்கு அமைச்சார். மாரிக்கு வந்து இந்த படத்து மேலே ஒரு விமர்சனம் இருக்குது, அதனால் நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைச்சார். அப்படி தான் வந்து மாரியை நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மீட் பண்ணேன். மாரியை எனக்கு என்ன பிரச்சனைனா, மாரி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல, இன்னுமே அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் மாரி வளர்ந்துட்டான், மாரி நிறைய படம் பண்ணிட்டான். அண்ட் மாரிக்கு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் சரி ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கு. பட் ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா வந்து திரும்பவும் நான் வந்து அதே பழைய மாதிரியே பார்க்குறேன்னா அது வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து இது இந்த மாதிரி இல்லையா அவன் அந்த மாதிரி ஆச்சு அப்படிலாம் நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடறேன். ஸோ அது என்னுடைய ஃபால்ட்டு தான். அது நான் அதை புரிஞ்சுப்பேன். ஏன்னா நான் எப்பவுமே வந்து என்ன சொல்கிறது, மனுஷங்களை தவிர வேற எதுவும் நம்புற ஆள் கிடையாது. நான் மனிதர்களை மட்டுமே நம்பி நான் இருக்கிறேன். நான் ஸோ அந்த மனிதர்கள் நம்புறப்போ மனிதர்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து திரும்ப கிடைக்கலன்னா நான் கொஞ்சம் அப்படியே டைலட் ஆகிடும், அப்படியே கொஞ்சம் யோசிப்பேன், அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாரிக்கிட்ட நான் எதிர்பார்த்துருக்கிறேன். பட் ஆனால் மாரியை நான் எங்கே வைக்கிறேன்னா மாரியோட கோபத்தை வந்து ஆர்ட்டாக மாற்றுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம்.
முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். பைசன் படத்தை வந்து நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அவன்கிட்ட பெருசாக இப்போ வரைக்கும் நான் சொல்ல எனக்கு சில குறைகள் இருந்தது. நான் அவன்கிட்ட நான் வந்து சொன்னேன், ஸோ இதெல்லாம் இருக்குது, இப்படி இருக்குது, இது பண்ணலாம், சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட் என்ன நான் அந்த படத்தை பார்த்து வேந்தேன்னா, ஒரு திரைப்படத்தை அதோட மொழியை கையாளுகிற லாவகம் வந்து ஒரு 5வது படத்தில் வந்து பயங்கரமாக மாறிக்கு வந்திருக்கிறத வந்து நான் வந்து நான் பார்த்தனால ஐ ஃபீல் லைக் அவங்க அந்த அந்த காம்போசிஷன், அந்த கேரக்டரை நிற்க வச்சது, செலக்ஷன் ஷாட் அவன் கட் பண்ணது, சில இடங்களை கட் பண்ணது, அப்புறம் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பை திருப்பி திருப்பி நமக்கு காட்டினாலுமே அந்த லேண்ட்ஸ்கேப்போட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கிரியேட் பண்ணுறது, அந்த சினிமா மொழியோடைய அடர்த்தியை வந்து நம்ம கிட்ட வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி மேல ஒரு காத்திரமான ஒரு ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டால மட்டும்தான் இது தொடர்ந்து 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 அதுக்குள்ள போகவே முடியும். இப்போ நான்லாம் வந்து அட்டகதி நான் ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் திரும்ப என் லைஃப்ல நான் இன்னும் போகவே இல்லை. நான் திரும்ப போகணும்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு என்ன போகடாமல் தடுக்குதுன்னா, நான் நம்புற தத்துவங்களும் அப்புறம் நான் ஒரு ஆர்டிஸ்டா ஒரு அருப எல்லைக்குள்ள வந்து நுழைஞ்சு நான் வந்து என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன்னா, அதனால் என்னை வந்து என்னென்னா திரும்பவும் ஒரு ரஞ்சித்தோட லைஃபுக்குள்ளே போயிட்டு நிற்கிறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அது என்னை வந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன். பட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மாறி மேலே ஒரு விமர்சனம் இருந்தது. ஏன் மாறி தொடர்ந்து இதே பண்ணிட்டுருக்கான், மாறி ஏன் இதே பேசிட்டே இருக்கா, அதாவது என்னன்னா ஒரே லைஃபே காட்டிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தோன்றப்போ வந்து மாரியோட சில இன்டர்வியூ நான் வந்து அப்பப்போ நான் கேட்பேன். அப்படி கேட்குறப்போ மாறி சொல்கிறது தான், பல கதைகள், சொல்லப்படாத கதைகள் இருக்குது அவனுடைய வாழ்க்கையில் அப்படின்ற பல என்ன சொல்கிறது எமோஷ்னலான இடங்கள் இருக்குது, பல துண்டு கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்லிகிட்டே இருக்கணுமானோ எனக்கு தோணும். ஏன்னா ஆர்ட்ன்றது வந்து ஒரு சமயத்துக்கு அப்புறம் அப்படியே இன்டர்பியர் என்ன சொல்கிறது அப்படியே வளர்ந்து வேற ஒன்றா மாறி அப்படி போகணும்ல, அப்படிதான் நான் வந்து யோசிப்பேன் நான். பட் ஏன் மாறி வந்து ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். பட் ஆனால் மாறி அந்த ஒரு இடத்துல இல்லை, தன்னுடைய உலகத்தை வந்து பயங்கர பெருசாக மாற்றிட்டு இருக்கிறதா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட் மாரி செல்வராஜுக்கு கிடைச்ச அந்த பரியேறும் பெருமாள், இப்போ பைசனுடைய வேர்ல்டை நம்ம பார்க்குறப்போ பைசனோட வேர்ல்டு வந்து பயங்கர எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறதுல வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜ் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜுக்குள்ளே தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். பீங் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு படம் பார்த்துட்டு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறத விட எனக்கு என்னென்னா எனக்கு எவ்வளோ அந்த படம் என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நான் பார்ப்பேன். இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் வந்து அது என்னை கொண்டாட்டமாக ஆகுது. சில படங்கள் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும், பட் ஆனால் அந்த படத்தை உடனே மறந்துடுவேன். ஒரு சில படங்கள் வந்து என்னால் பாதி கூட பார்க்க முடியாது, பட் அந்த படம் எனக்கு ரொம்ப தூரமாக என் கூடவே ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சினிமாவை நான் பார்க்குறேன். சினிமான்றது வந்து சும்மா ஏதோ ஒரு ஒர்க்காக பார்த்தா நான் வந்து பார்க்கலாம், அது பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு மீடியமாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த மீடியமை மாறி இப்போ வந்து பயங்கரமாக அதுக்குள்ள அதை கையாளுற ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னு தான் நான் வந்து பார்க்குறேன். அது பைசனில் வந்து பயங்கரமாக அது தெரியுது. வாழ்த்துக்கள் மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் மனசார உண்மையிலேயே வந்து நினைச்ச வாழ்த்துறேன். நீ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் வந்து நான் நினைக்கிறேன். அண்டு எல்லாருக்கும் அப்படிதான் தோணுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தீங்க. எல்லாருமே அந்த கேரக்டராகவே அப்படியே மாறி இருந்தீங்க. துரு விக்ரம் பேர் போட்டிருந்தது. ஏன்னா இது விக்ரம் பேர் அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன். அண்டு துரு அப்படின்ற ஒரு பேர் எனக்கு விக்ரம் சார் பற்றி நான் சின்னதாக நான் சொல்லிக்கிறேன். எனக்கு நான் என்னுடைய திரைப்படங்களில் நடித்த நிறைய நடிகர்களை பார்த்து பயங்கரமாக மறந்து போயிருக்கிறேன். எனக்கு வந்து ஆர்டிஸ்டோட தான் நடிக்க எனக்கு வந்து பிடிக்கும். ஆர்டிஸ்ட் மீன்ஸ் வந்து நடிப்பை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறவங்க கூட தான் வந்து என்னால் ஒர்க் பண்ணவே முடியும். அது வெறும் ஒரு தொழிலாகவோ இல்லை வியாபாரமோ எனக்கு அப்படி இருக்கவங்க கூட நெருங்கவே முடியாது. நான் பார்த்தா பயங்கர எக்ஸ்ட்ராடனரி ஆர்டிஸ்ட் 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒன்று வந்து இங்கே இருக்காரு அண்ணன் பசுபதி அண்ணன் வந்து இருக்காரு. நான் மறந்து போயிருக்கேன். ஏன்னா பசுபதி அண்ணன் சொன்னாரு, ஒரு இயக்குனர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் செய்வேன்னு சொல்றேன். நான் வந்து நடிச்சு காட்ட மாட்டேன். பசுபதி அண்ணன் கிட்ட நான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஆர்டிஸ்ட் கிட்ட நான் நடிச்சு காட்டினதே கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையே வந்து இயக்குனருக்கு என்ன வேணுன்றதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட உடல் மொழியில கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் வந்து விரும்புவேன். ஸோ நான் நடிச்சு காட்டினா என்ன மாதிரி அவர் நடிச்சிருவாரு. பட் ஆனால் வந்து நான் நடிச்சு காட்ட மாட்டேன். நான் நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அண்ட் வந்து அவர் சாப்பாட்டா பரம்பரையில் வாத்தியாரா அவர் பண்ணது, ரங்கவாதியாரா பண்ணதை வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு. அண்ட் அதை விட எனக்கு தங்கலான்ல ஒரு பண்ணதை தான் நான் மறந்து போனேன். எப்படி இப்படி இவரால் அது பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த பசுபதி அண்ணா நான்
நான் மிரண்டு பார்க்குறா. அதுக்கப்புறம் வந்து நான் மிரண்டதுனானா உண்மையிலேயே வந்து சியான் விக்ரம் சார் தான் வந்து அது எனக்கு தெரியல. தங்கலான் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல, எனக்கு ஒரு 6வது படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை படம் நடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எதுக்கு இவ்வளவு உடல் உழைப்பு தரணும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் எது உங்களை வந்து ட்ரைவ் பண்ணுது, எது உங்களை வந்து தூண்டுது, எது வந்து உங்களை வந்து புஷ் பண்ணுது, நீங்கள் இப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை எது வந்து உங்களை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ அவர் வந்து அப்படி இல்லை, ஆக்டிங் பற்றி அப்படிலாம் பயமாக சொன்னார். பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தங்கலான் படத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு இந்த சமூகம் தர வேண்டிய ஒரு மரியாதையை தந்துதா அப்படின்னா வந்து நிச்சயமா இல்லை. அவருக்கு வந்து பெருசா அங்கீகாரம் யாருமே தரல. ஏன்னா ஒரு படம் வணிக ரீதியான வெற்றி இல்லை அப்படின்ற இடத்தோட ஒரு நடிகனுடைய நடிப்பு நின்றுதா அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியே இருந்தது. அண்ட் தங்கலான் படத்துல அவர் நடிச்சது வந்து எந்த விதத்திலையும் குறைவில்லாதது. ஒருவேளை வந்து டிரெக்டரா நான் வந்து அந்த படத்தை கரெக்டாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய மொழி வந்து சிக்கலாக இருந்திருக்கலாம். பட் அந்த தங்கலான் கதாபாத்திரத்துல சியான் விக்ரம் ஏற்று நடித்த அந்த உடல் மொழி இருக்குல்ல, பயங்கர எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க். அதை பார்த்து மக்கள் ரசிச்சிருக்காங்க, பயங்கர கொண்டாடி இருக்காங்க. ஆனா அதை ஏற்றுக்கொள்ளது, அதாவது அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து பரிசீலிப்பதற்கு இங்க நிறைய மனத்தடைகள் இருக்கு. அப்ப அந்த மனத்தடைகளை ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து ஹர்ட் பண்ணிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவர் வந்து குத்தி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அதுதான் அவர் வந்து என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. அவர் ஆர்டிஸ்டா இல்லடா, இப்போ அவனுக்கு இதை ஏத்துக்கல, அப்போ நெக்ஸ்ட் நான் இன்னொன்று பண்ணி அதை அவங்களை ஏத்துக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை வந்து ஒரு போராட்ட கருவியா மாத்தி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.